நம்ம இப்போ காசிமேட்ல இருக்கோம். கிலோ இங்கே 100 ரூபாய். நம்ம வெளியிலலாம் வாங்கினோம்னா இந்த மீன் 400 ரூபா வரைக்கும் விற்கிறவங்கலாம் இருக்காங்க. பட் இங்கே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. குரூப்பர் ஃபிஷ் இது புள்ளிக்கலவான் அப்படின்னும் ரொம்ப டேஸ்டான மீன்ல இது. இன்னொரு மீனுக்கு நீங்க போறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க, அவ்வளோ டேஸ்டான மீன் இது. இது வந்து ஊடகம் மீன், ஊடாங்கண்ணி, ஊடான், சென்னையில் ஊடான் அப்படிம்பாங்க, இன்னும் சில ஏரியாவில் ஊடாங்கண்ணி அப்படிம்பாங்க. நம்ம இப்போ காசிமேட்ல இருக்கோம். மணி 5:10 அதிகாலை நேரம். இங்க இருக்கிற இந்த பரபரப்பை பார்க்குறதே பயங்கர உற்சாகமாக இருக்குது. அது மீன் விரும்பிகளுக்கு இது ஒரு சிறந்த இடம் சென்னையில். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீன்களை என்னென்ன வெரைட்டிஸ் இன்றைக்கி வந்து குவிஞ்சிருக்கு, அதை பற்றின சிறப்புகளை பற்றி ஸோ என்னோட வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இதான் பூங்குழல், பெரிய சைஸு. ஸோ இந்த பூங்குழல் மீன் வந்து பெரும்பாலும் ஒரு பீஸ் வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ சைஸில் தான் கிடைக்கும். பட் இங்கே வந்து ஒரு மீன் வந்து 5 கிலோவுக்கு மேலே இருக்குது. விலை நம்ம கோவளத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 300 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு கொடுப்பாங்க. இன்னும் நம்ம பேசி வாங்கினாக்கா 250 அந்த ரேஞ்சுக்கே கிடைக்கும். பட் அது வந்து 1/4 கிலோ சைஸ் 1/2 கிலோ சைஸுக்கு இருக்கும். இங்கே ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. டேஸ்ட்லேருந்து விலை எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். வஞ்சிரம் வந்து இந்த மாவுலஸ் இந்த சைஸ் வந்து இது ஒரு 10 kg அந்த அதுக்கு மேலே உள்ள மீனில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது அரைக்கோலா, வஞ்சிரம் மாதிரி இருக்குல்ல, அரைக்கோலா. இதே இது வந்து வஞ்சிரமாக இருந்ததுனாக்கா அது ஒரு இந்த மாதிரி சைஸ் எல்லாம் 12,000 ரூபா போகும் அப்படின்றாங்க. இது வந்து அரைக்கோலா 3000 அந்த ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரலா மீன் வந்து விலை ரொம்ப குறைவான மீன். இது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இதை சமைக்கிற விதத்தில் அதோட டேஸ்ட்டு கூட்டுவாங்க. பரலா மீனை வந்து பீஸ் போட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா வஞ்சிரம்னு சொன்னா கூட அதை நம்பலாம். வஞ்சிரம் மீனோட பீஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் விலை ரொம்ப 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 குறைவான மீன் வரையில் இந்த பரலா வெரைட்டி ஒன்று. ஆனால் இது குமாரப்பாறைன்னு சொல்கிற மீன் தானே. இங்கே என்ன சொல்லுவீங்க? குமாரப்பாறை. ஓகே. இதெல்லாம் ரேட்டு இங்கே இதெல்லாம் என்ன ரேட்டு? 100 ரூபாய். கிலோ இங்கே 100 ரூபாய். நம்ம வெளியிலலாம் வாங்கினோம்னா இந்த மீன் 400 ரூபா வரைக்கும் விற்கிறவங்கலாம் இருக்காங்க. பட் தாம்பரம் மார்க்கெட்டில் 300 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு விற்பாங்க. பட் இங்கே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இந்த டைமில் ரொம்ப சீப்பாக இருக்குது மீனோட விலை. இங்கே மீனை பொறுத்த வரைக்குமே எந்த மீனுமே இப்போ சுட்டாலும் நாராது கட்டா அப்படிம்பாங்க. கட்டா மீன் கூட இங்கே இருந்தது. ஆனால் அதுவுமே இப்போ வந்து சமைக்கிற மெத்தடில் அதை டேஸ்ட் கூட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதுதான் சூரை. இதுவும் விலை கம்மி. இந்த சூரை மீன்களுக்கு உள்ள குவாலிட்டி என்னென்னா, இது நம்ம நார்மல் மெத்தடில் சமைச்சோன்னா கொட்ட வேண்டியதுதான். இது வந்து நாஞ்சில் சைடில் சொதின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அந்த மெத்தடில் பண்ணுவாங்க. இல்லைன்னா இதோட ஃப்ளஷ்ஷை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை நம்ம அந்த வடை போண்டா அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் பண்ணலாம். ரொம்ப விலை குறைவான மீன்களில் சூரை மீன்கள் ஒன்று. மற்ற மார்க்கெட்டுகள் இல்லை. இது வந்து இந்த அரைக்கோலாக்கு இதோட சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து ஒரு அகலமாக போகும், இப்படி ஒரு நேராக வராது. வஞ்சிரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கும். இதோட ஷேப்பும் வித்தியாசமாக இருக்கும். குரூப்பர் ஃபிஷ் இது புள்ளிக்கலவான் அப்படின்னும் ரொம்ப ரிச்சஸ்டான ரொம்ப டேஸ்டான மீனில் இது ஒன்று. ஹமூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுதி அந்த சைட்ல எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப அங்கே ரொம்ப ஃபேமஸான மீன் இது. ரொம்ப விலை கூட உள்ள மீன். இங்கே விலை கம்மியாக தான் இருக்கும். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மீனில் இது ஒன்று. ஒரு மாதிரி புள்ளியாக கருப்பாக அசிங்கமாக இருக்கிற அந்த தோற்றத்தை வச்சு இதை அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இதை கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சூப்பரான மீன் இது. அதோட ஃப்ளஷ் வந்து அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். வறுவலுக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல வெரைட்டி இது. அசல் கொடுவா. இது வந்து ஆழ்கடல் மீன் கிடையாது. இது வந்து நம்ம புளிக்காட் இங்கே இருக்கு இல்லையா, பழவேற்காடு, இந்த மாதிரி நன்னீரும் கடல் நீரும் கலக்கிற இடம் இல்லை, அந்த இடத்துல வளர்கிற மீன் இது. நேரடியாக அந்த கடல்லேருந்து பிடிக்கிறது இல்லை. வளர்ப்பு குட்டைகள்லேருந்து பிடிச்சிட்டு வர்ற மீன். அது வளர்கிற இடத்த பொறுத்து அதோட டேஸ்ட்டே மாறும். இது ஒரிஜினலாக அப்படின்னு பார்க்குறதுக்குமே சில துடுப்பில் உள்ள அமைப்புகள்ல நம்ம பார்க்கலாம். கண்ணு வேரியேஷன் இருக்கும். துடுப்பு வந்து பச்சை மஞ்சள் அந்த மாதிரி கல்லில் ஷேடாக இருந்ததுனாக்கா அது மேக்ஸிமம் அது வளர்த்த குடுவாக தான் இருக்கும். வளர்த்த குடுவா இதோட உண்மையான இடத்துல நீங்கள் பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் வளர்ப்பு இருக்கிறதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கும். அதுலேயும் சில இடத்துல வளர்ப்பு குடுவாக்கள் டேஸ்ட்டாக இருக்கிற இடங்களும் உண்டு. அதை நீங்கள் அது கொடுக்குற ஃபீடு
அது மற்ற விஷயங்கள்ல இது வந்து நான்வெஜ் சாப்பிட்டு வளர்கிற ஒரு மீன் தான் இது. இன்னொரு மீனுக்கு நீங்கள் போகிறதுக்கே ரொம்ப யோசிப்பீங்க, அவ்வளோ டேஸ்டான மீன் இது. இது அசல் கொடுவாவோட லுக்கை பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளையோட ஒப்பிடலாம். அதுக்கு இருக்கிற திமிழ் மாதிரியே இதில் ஒரு அமைப்பு இருக்கும் அசல் கொடுவா. அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இதுதான் அசல் கொடுவா அப்படின்னு பார்த்து வாங்கலாம். இந்த இருக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளையோட திமிழ் மாதிரியே இருக்கும். இது வந்து இது குரூப்பர் ஃபிஷ்ஷில் இது ஒரு வெரைட்டி. இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மழுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாஞ்சில்ஸ் பகுதியில் மழுவன் மீன்கள் அப்படின்பாங்க. இது குரூப்பர் வெரைட்டி தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல புள்ளிக்கலவான்கள் அப்படின்னு. இதுவும் நல்ல டேஸ்டான உள்ள மீன். மழுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு சங்கரா மாதிரி அந்த ரெட் கலரில் இருக்கும். இது வந்து ஆங்கிலத்தில் கோட் ஃபிஷ் அப்படிம்பாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இது ஏன் கோட் ஃபிஷ் அப்படின்றாங்கன்னா, இந்த தலையோட அமைப்பை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அதாவது கெடா ஆடோட தலை மாதிரி இருக்கும், ப்ளஸ் அதோட தாடி இதில் 2 இருக்கும், 2 தாடி இருக்கும். இது பெரும்பாலும் ஒட்டி இப்படி இருக்கும், பெரும்பாலும் தெரியாது நிறைய இடத்துல. இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆட்டுக்கு தாடி இருக்கும் மாதிரியே இருக்கும். குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி ரொம்ப பிரமாதமான இருக்கும். இந்த மாதிரி சின்ன மீன்கள் தான் எனக்கு தெரிந்த வரையில், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரையில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான மீன்கள் சின்ன வெரைட்டியில் தான் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேஸ்ட் உள்ள மீன் வந்து நகரை மீன். இது நவரை, சென்னவரை, இது மாதிரி ராஜநகரை, இது மாதிரி இதில் பல வெரைட்டிஸ் இருக்குது. இதில் புள்ளியெல்லாம் வச்சு வரும். ஒவ்வொன்றுக்குமே டேஸ்ட்டில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். குழம்புக்கு பட்டை கலப்போம். இந்த மீன் வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணாக்க அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இங்கே சென்னையில் நாக்கு மீன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக நாக்கு மீன் இன்னொரு வெரைட்டி இருக்குது, அதுதான் ஒரிஜினல் நாக்கு. ஸோ இது வந்து ஒரு சைடில் வந்துட்டு பார்க்குறதுக்கு கருப்பு வாவல் மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு ஒயிட்டாக இருக்கும். இந்த மீன் வந்து ரொம்ப பிரமாதமான டேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு நல்ல வெரைட்டி தான். இதுவும் நம்பி வாங்கலாம் இந்த மீனும். ஆக்சுவலாக இந்த மீன் வந்து 300 கிலோ 300 அந்த ரேஞ்சுக்கு தான் போகுது. அதலை அல்லது போத்தல் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்த மீன் வந்து ஒரு கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்கில் நான் உங்களுக்கு வேறு காட்டுறேன் ஒரிஜினல் நாக்கு மீன் எது அப்படின்னு. இது பேர் அதலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சுண்ணாம்பு வாழை. இதில் இந்த வாழையில் இன்னொரு வெரைட்டி இருக்கும், முள் வாழை அப்படின்னு. அதில் முள் ஜாஸ்தியாக இருக்கும். முள் வாழை சாப்பிட்டவங்க அதுதான் பெஸ்ட் மீன் அப்படிம்பாங்க. வேறு எந்த மீனும் ஒத்துக்க மாட்டாங்க, மீனுன்னே ஒத்துக்க மாட்டாங்க. இது சென்னையில் வந்து கருவாடு எல்லா மளிகை கடையிலையும் பார்த்தீங்கன்னா கருவாடா இது தான் தொங்கிட்டு இருக்கும். கருவாட்டுக்கு இது நல்ல மீன். இது அனைவருக்கும் தெரிஞ்ச மீன் தான், கருப்பு வாவல். இங்கே சென்னையில் வவ்வால் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக இது வாவல் அப்படி தான் சொல்லணும். இது மீன் பேர் வாவல் தான். இதுவும் வந்து ரிச்சான சுவை உள்ள மீன்கள் இல்லை, இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மீனில் இது ஒன்று. ஸோ இந்த சைஸ் பொதுவாக வந்து 450 to 650 அது அந்த ரேஞ்சில் போகும், அது சீசனை பொறுத்து. இது வந்து ஊடகம் மீன், ஊடாங்கண்ணி, ஊடான். சென்னையில் ஊடான் அப்படிம்பாங்க, இன்னும் சில ஏரியாவில் ஊடாங்கண்ணி அப்படிம்பாங்க. இந்த கடலில் வந்து கலக்கிற அந்த மாதிரி இடத்துல தான் இது கிடைக்கும். ரொம்ப ஆழ்கடல் மீன் கிடையாது. நம்ம கோவளம் ஏரியாவிலலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது 1 கிலோ சைஸ் வரைக்கும் கூட சில டைம் கிடைக்கும். பெரும்பாலும் இந்த சைஸில் கிடைக்கும், இல்லை சின்ன சைஸில் கிடைக்கும். இதிலே வந்து தட்டை ஊடகம்னு ஒன்று இருக்கும், அது வந்து மல்லிப்பட்டினம் ஏரியாவில் கிடைக்கும். அது ரொம்ப இதை விட அது ரொம்ப டேஸ்டான மீன். இதில் வந்து இது ஊடகம் மீன் மாதிரியே நிறைய மீன் கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து பலன்னு வெள்ளி மாதிரி மின்னும். இது வந்து ஊடகத்தை எப்படி நீங்கள் அடையாளம் படுக்கணும்னா, இந்த ஒரு இது மட்டும் துடுப்பு மட்டும் பெருசாக இருக்கும், அதேமாதிரி கீழே ஒன்று இந்த மாதிரி இருக்கும். மற்ற மீனில் இது இருக்கும், இதில் இந்த எக்ஸ்ட்ரா இங்கே ஒன்று இருக்கும், இதில் ஒரு அழுத்தமான முள் இருக்கும். இதுதான் ஊடகத்தை அடையாளம் கண்டுபிடிச்சி வாங்குறது. ரெண்டாவது இந்த வாய் அமைப்பு. இந்த வாய் அமைப்பு கீழே வந்து ஒரு வளைவு இருக்கும். இது கண் வந்து ஊடகத்தை எப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோம்னா கண் வந்து பளிச்சுன்னு நல்ல பிளாக் கலரில் இருக்கும். கொஞ்சம் மாறினாலுமே அது கொஞ்சம் ஐஸ் வச்ச மீன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்டான மீன் இது. ஃபிஷ்ஷுக்கு இது வந்து ஃப்ரை அண்ட் குழம்பு ரெண்டுக்குமே செட் ஆகக்கூடிய வெரைட்டியில் ஊடகம் வந்து ஒரு வெரைட்டி. இதை வந்து கொடுவான்னு சொல்லிட்டு விற்பாங்க, பட் இது வந்து கீசான் மீன். இது ரொம்ப விலை குறைவான மீனில் இது ஒரு வெரைட்டி. இது நிறைய இடத்துல பார்க்கலாம். இது இந்த சின்ன வெரைட்டி மீனில் இது கலந்து வரும். இதுக்கும் நம்ம நார்மலாக வாங்குகிற சங்கராவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்க்கும்போது டக்குன்னு இது சங்கரா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது கண்டல் சங்கரா அந்த வெரைட்டி. இந்த மீன் இங்கிலீஷில் வந்து மூன் ஃபிஷ் அப்படிம்பாங்க. தமிழில் அம்பட்டன் பாரா, அம்பட்டன் கத்தி. இங்கே சென்னையில் வந்து சிடி காரல் அப்படிம்பாங்க. இதோட அமைப்பு வந்து சிடி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது லேட்டஸ்ட்டாக வச்ச பேர். இது கிலோவே வந்துட்டு நம்ம பல்லாவரம் ஆட்டுத்தொட்டி அந்த ஏரியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிலோவே 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் விற்கும். ஆக்சுவலாக இதை வந்து கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் எடுத்து சமைச்சிங்கன்னா
பிளாக் வாவல், அதாவது கருப்பு வாவல், அந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு வந்துடும் இந்த மீன். இந்த மீனை பொறுத்த வரைக்கும், பாறையை பொறுத்த வரைக்கும், அதாவது எல்லா மீனும் சுட சுட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆற ஆற டேஸ்ட் ஏறிட்டே போகும். நீங்கள் இதில் இன்னொரு டெக்னிக் இருக்குது. நீங்கள் சூடோடு சாப்பிடும்போதும் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இதை ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட அடுத்த நாள் வெளில எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா, அதாவது ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷையை வேறு ஒரு லெவலில் இருக்கும் இந்த மீன். ஆனால் ரொம்ப ரொம்ப விலை கம்மியான மீன். நீங்கள் மீன் வாங்க வரும்போது இந்த மாதிரி மீன்களை அதிகமாக வாங்கி அதுக்கு மசாலாலாம் போட்டு வச்சுட்டு டெய்லியும் அதை ரெகுலராக எடுத்துக்கலாம். பட்ஜெட்டில் இது பெஸ்ட் மீனில் இது ஒரு மீன். காரப்பொடி ரொம்ப சின்ன சைஸ் இது. இந்த காரப்பொடி ரொம்ப குழம்புக்கு ரொம்ப பிரமாதமான டேஸ்ட்டில் உள்ள ஒரு மீன் இது. முள்ளு காரை அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த மார் சளிக்கு, அது மாதிரி இந்த ஃபீட் பண்ணுறவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு அந்த இதுக்கெல்லாம் இந்த மீனை கொடுப்பாங்க. இது வந்து காரப்பொடியில் சுதும்பு காரை அப்படிம்பாங்க. இது என்ன, சுதும்புன்னு ஒரு வெரைட்டி இருக்கும். இது அந்த கிட்டத்தட்ட அது காரப்பொடிக்கும் அந்த சுதும்புக்கும் இன்பிட்வீனான ஒரு தோற்றத்தில் இருக்கிறதுனால சுதும்பு காரப்பொடி அப்படிமோ. இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதோட முள் கொஞ்சம் மென்மையாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். காசிமேடில் இன்றைக்கி நம்ம முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டோம். ஃபஸ்ட் டைம் நான் காசிமேடுக்கு வரேன். டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான். இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த சீசனில் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான பிடிச்சிட்டு வந்து அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன்களில் ஏலம் விடுறாங்க. ஏலத்தில் எடுக்கிறது ரொம்ப வஞ்சிரம்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சீப்பாக இங்கே கிடைக்குது. நீங்கள் வெளில 10,000 சொல்கிற அந்த மீன்லாமே கூட இங்கே அரௌண்ட் ஒரு 7,000 6,000க்கே கிடைக்குது. நல்ல பெரிய சைஸ் வஞ்சிரமே இப்போது விலை கம்மியாக தான் இருக்குது. ஸோ 3 மணிலேருந்து இங்கே இந்த பரபரப்பு, இந்த ஏரியாவோட பரபரப்பு ஆட்கொள்ளுது. இது 7 மணி வரைக்கும் இங்கே ஏலம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இது பின்னாடி நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லான்ச்சர் போட் வர இடம். அதே மாதிரி ஃபைபர் போட்ஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பக்கத்தில் போகணும். அங்கே போனீங்கன்னா இன்னமும் நீங்கள் லைவாக மீன் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து கட்டுறது கைமண் அளவுங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான வெரைட்டிஸ் தான். ஆனால் அதை விட இங்கே நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே நேர நெருக்கடினால எங்களால் அவ்வளோவா எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடியல. ஒரு டைம் நீங்கள் காசிமேடுக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அனுபவம் வந்து இது பயனுள்ளதாகவும் இருக்கும். நிறைய மீன்களை நீங்கள் பார்க்குறது ஒரு பெரிய பேரானந்தமாக இருக்கும். நன்றி.